ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ vlogs. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எ டே இன் மை லைஃப் தான். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா எனக்கு பிடிச்ச குக்கிங்கும் கவர் பண்ண முடியுது அண்ட் டெய்லி ரொட்டீனும் கவர் பண்ண முடியுது. அது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச டோக்கியோவையும் என்னால் இதில் மேக்ஸிமம் கொண்டு வர முடியுது. பட் ஒரே ஒரு ட்ராபேக் தான். அது என்னென்னா, டோக்கியோ டாய்ஸ் வச்சு விளையாடினதுனால லாஸ்ட் டைம் நேற்று போட்ட வீடியோவில் கமெண்ட்ஸை யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது ஒன்று மட்டும் கஷ்டமாகவே இருக்குது. அண்ட் இன்றைக்கி டயட் பிளான் என்னென்னு பார்த்துடலாம். சேம் இட்லியும் இப்போ நான் பறிச்சிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த கீரை போட்டு கொஞ்சம் சாம்பார் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நட்ஸையும் கொடுத்துட்டேன், இட்லி குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிறு கொஞ்சமாக முளை கட்டி இருக்குது, அதை கொடுத்துட்டேன். மதியானம் லஞ்சுக்கு கோதுமை ரைஸு 2 முழு முட்டை, 2 ஒயிட் முட்டை, அதுக்கப்புறமா டோக்கிக்கு இட்லி, அதுக்கப்புறம் அவளுக்கான சாம்பார், கொஞ்சம் ஸ்வீட் பொரோட்டோ. இதுதான் எங்களோட டயட் பிளான் லஞ்சில் இருந்துச்சு. அண்டு எங்களுக்கு முடிஞ்சாச்சு. இப்போ அம்மம்மாவுக்கும் டோக்கிக்கும் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். டோக்கிக்கு ஆல்ரெடி சாம்பார் வச்சுட்டேன். ஸோ ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சா போதும். அம்மம்மாவுக்கும் டோக்கிக்கும் சேர்த்து ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டேன். அது இல்லாமல் அம்மம்மாவுக்கு சைடிஷ்காக பீட்ரூட் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஓகே. பட் நேற்றுக்கு வீடியோவில் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? கமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆகிடுச்சு. ரொம்ப 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 ஃபீல் பண்ணியிருந்தேன். ஏன்னா நேற்றுக்கு நான் வேறு பப்ளிக்கான ஒரு 2 விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் எப்போவுமே வீடியோ போட்ட உடனே எவ்வளோ வியூஸ் வருதுன்னு பார்க்குறத விட எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதான் நான் ரொம்ப ஈகராக பார்த்துட்ருப்பேன். அப்படி இருக்கும்போது வீடியோ போட்டதுலேருந்து கமெண்ட் வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா கமெண்ட் டர்ன் ஆஃபில் இருக்குது. திருப்பியும் நான் கமெண்ட்ஸ் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். திருப்பி பார்த்தா அது ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் டர்ன் ஆஃப் ஆகிடுச்சு. வீடியோ போட்ட டைம்லேருந்து ஈவன் இப்போ நான் நைட்டு 11:20க்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். முன்னாடி வரைக்குமே நானும் ட்ரை பண்ணுறேன். அது கமெண்ட்ஸ் ஆன் ஆக மாட்டேங்குது. எனக்கு ஒன்று தோணுச்சு, டோக்கியோ டாய்ஸ் வச்சு விளையாடினதுனால இது கிட்ஸோட சேனலை அவங்க நினச்சிட்டு கமெண்ட்ஸ் டர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் ஹேஷ்டேக்லாம் கூட ரிமூவ் பண்ணி பார்த்தேன் போட்டதுக்கப்புறமா. மேபி இந்த ஹேஷ்டேக்னாலும் இப்படி ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துமே எனக்கு கமெண்ட்ஸ் ஆன் ஆகவே இல்லை. பார்ப்போம் இன்றைக்கி போட வீடியோவில் கமெண்ட்ஸ் டர்ன் ஆஃப் பண்ணுறாங்களா ஆன் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. எனக்கு கமெண்ட்ஸை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாப்பியாகவே இருக்க மாட்டேங்குது வீடியோ. மேபி அது 1 மில்லியன் ரீச் ஆனால் கூட எனக்கு கமெண்ட்ஸ் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு ஹாப்பி கொடுக்காது போல். ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி எனக்கு டே ஃபுல்லாக ஃபீல் இருந்துச்சு. நானும் டைட்டிலை மாற்றிட்டேன், ஹேஷ்டேக்ஸை மாற்றிட்டேன், டேக்ஸை மாற்றிட்டேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மாற்றி கூட பார்த்துட்டேன். ஆனால் அவங்க கமெண்ட் இப்படி தான் டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இட்ஸ் வெரி சிம்பிள் தான். ரொம்ப மசாலா சைடு ரெசிப்பியாக என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. நான் மசாலா ஆட் பண்ணுவேன், பட் ஹெல்த் பெனிஃபிட்டுக்கான இருக்கிற மசாலாஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு அண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டேன். இஞ்சி பூண்டு தட்டி போட்டுட்டேன். அவங்களுக்கு முக்கியமாகவே அவங்களுக்கு பட்டை லவங்கம் இதெல்லாம் பிடிக்காது, இல்லைன்னா ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா 2 உடச்சி போட்டுட்டேன். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸ் வேணும் இல்லையா, அதுக்காக. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை போட்டுட்டேன். பீட்ரூட் துருவது நீங்கள் துருவும் போது பார்த்துருப்பீங்க, டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸில் துருவிக்கிட்டோன்னா கொஞ்சம் பொரியல் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்ப மைனூட்டாக துருவணுன்னா அது அல்வா ஆகிடும். ஸோ நான் சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்க இல்லையா, வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நான் பீட்ரூட் பொரியல் பண்ணும்போது சாப்பிடுவேன். பட் அம்மாவுக்கு இன்னும் டீப்பாக அவங்களுக்கு ஃப்ரையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அப்படியே சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணேன். இதில் கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டேன். ஓவரால் இன்க்ரீடியன்ஸு இவ்வளோ தான். எண்ணெய், உப்பு, மஞ்சள், காஞ்ச மிளகா, கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு இடித்து போட்டது அண்ட் பீட்ரூட். இவ்வளோ தான் இதில் ரெசிபியே. அண்ட் சைட் பை சைட் ஒயிட் ரைஸுமே ரெடி ஆகிடுச்சு. டோக்கிக்கும் அம்மம்மாவுக்கும் மட்டும்தான். அம்மம்மா கஞ்சி எடுத்து வைக்க சொல்லியிருந்தாங்க. பேசிக்கலி அவங்க இந்த அரிசி வடித்த கஞ்சியை குடிக்கிற ஒரு பழக்கத்தை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஓட்ஸ் கஞ்சியை குடிக்கிறதுக்கு ஒரு பழக்கத்தை வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சமாக அவங்களுக்கு கஞ்சி வடிச்சிட்டு மீதி கஞ்சியை ஆஸ் யூஷுவல் அந்த நெட்டு வலையில் போட்டு வடிச்சிட்டேன். ஆல்ரெடி நீங்கள் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, அதே தான். டோக்கி இன்றைக்கி ஃபுல்லாக சப்பாத்தி சுட்டு தள்ளிட்டா. யாருக்கெல்லாம் சப்பாத்தி வேணுமோ கமெண்ட்ஸில் ஆர்டர் பண்ணிவிடுங்க. டோக்கியை வச்சு நான் பயங்கரமாக உங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடுறேன்.
அம்மாக்கு அவளை பண்ணிட்டாங்க. அம்மா அவளை மேடம் சப்பாத்தியை வந்துட்டு உருட்டுறாங்களாமா. இது எல்லாமே வந்துட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதை பார்த்துட்டு அப்படியே காப்பி பண்ணி அவன் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு இவகிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இதுதான், நம்ம உட்காந்து சொல்லி தரணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோமோ அதை பார்த்து அப்படியே மேடம் வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு நாள் நமக்கே சர்ப்ரைஸாக வந்துட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஹாப்பியாகவே இருக்குது. யாருக்கொக்க சுருண்டுமா? வேற யாருக்கு? அம்மாக்கு, அம்மாக்கு, அச்சிக்கு, அம்மாக்கு எல்லாம் அம்மாக்கு எல்லாம் சுருண்டு. ஓகேடா. இங்கன உருட்டி வைக்கணும். எங்கனடா? இங்கன உருட்டி எங்கன போகும். ஓகேடா. அதுல வச்சோ கொப்பல. இது பார்க்கும்போது நெக்ஸ்ட் மந்த் டோக்கிக்கு பர்த்டே வருது. ஏன் அவளுக்கு வந்துட்டு மினி கிச்சனை கிஃப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா அவள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கா. முடிஞ்ச எங்களுக்கு குக்கே பண்ணி கொடுத்துருவா போல். செல்லக்குட்டா ಅಮ್ಮೈಕಕ್ಕ ಕುಕ್ಕಿಂಗ್ ಹಾಕಿದಾರೋ ವಯ್ಯಾದಪ್ಪೋ ಟೋಕಿ ಅಮ್ಮೈಕಿ ಕುಕ್ಕಿಂಗ್ ಹಾಕಿದಾರೋ ಅಚ್ಚಿಕ್ಕಿ ಅಚ್ಚಿಗೆ 4 ಓಕೆಡಾ ಅಮ್ಮಮ್ಮಿಗೆ 2 ಓಕೆಡಾ ടോക്കിക്ക് 4 ഓക്കെടാ. അമ്മയ്ക്ക് ഫീവർ വരുമ്പോ അമ്മയ്ക്ക് വയ്യാതപ്പോ അമ്മയ്ക്ക് കുക്കിംഗ് ആക്കി തരോ തങ്കു? താങ്ക് യുടാ. അപ്പളിക്കും കയ്യില വീണോ? ആ അപ്പളിക്ക് വീണു. ചപ്പാത്തി ഉരുണ്ട് അപ്പളിക്ക് വീണു. ചപ്പാത്തി ഉരുണ്ട് അവർക്ക് വീണു. ഇവരെ വീണു. നല്ല കുട്ടി. ഇത് മണിങ്ങി ഉരുണ്ട് ഇങ്ങനെ ആക്കി കൊടുക്കാം. ശരിടാ. ഇത് മണിങ്ങി இப்போ அம்மாக்கு மாமா செய்யணும் பண்ணு. ஓகேடா. டாய்ஸை வச்சு விளையாடினால தான் கமெண்ட் டர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்க போல். நம்ம ஏன் வந்துட்டு கிச்சன் செட்டை வச்சு டோக்கியோ விளையாட வைக்கக்கூடாது? ஸோ கூடிய சீக்கிரம் நான் டோக்கிக்கு வந்துட்டு இந்த கிச்சன் செட்டை வாங்க போகிறேன். அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, டோக்கிக்கு ஏற்ற மாதிரி. டோக்கியோ வந்துட்டு பீஸா பண்ணுறாங்களாம். பீஸா, பர்கர், ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், இந்த மாதிரி எந்த விஷயமே டோக்கியோ சாப்பிட்றது கிடையாது. அது சாப்பிடக்கூடாதுன்றது அவளுக்கு மனசில் நல்லாவே இருக்குது. பட் ஸ்டில் அவள் மேக் பண்ணி நமக்கு கொடுக்குறா பாருங்க, அதுதான் அவளோட ஸ்பெஷாலிட்டி. சம்டைம்ஸ் இது வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்றது நம்ம குழந்தை சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது அன்ஹெல்தி தானே, அதனால் அவள் சாப்பிட முடியாததும் ஓரளவுக்கு நல்லது தான் அப்படின்ற மாதிரி என் மனசை நானே வந்துட்டு தேத்திக்குவேன். பட் என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் வந்துட்டு கொடுக்க முடியலையேன்ற ஒரு ஆதங்கம் வந்துட்டு எனக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும்.
எடுத்து கொடுத்தோம். Hey, thank you. அம்முக்கு Thank you. அம்முக்கு அம்மா கட்டா கிட்ட அம்முக்கு பீஸா கொடுக்க அல்லேம்மா Người nào đó đang đi ta tư thì தேங்க்யூ டாகி பேபி. ஒன்று đi. Em vào đây được cửa. கட்டாக்கலையம்மா அம்மா கேக்குண்டு. பட்லி யா பீஸா ஆக டாடி பீஸா டாடி பீஸா. டாடி பீஸா Ai பிடிக்குமோ அப்படிதான். அம்மா வந்துட்டு வந்திருந்தாங்க வீட்டில் இருந்து. ஸோ டோக்கியோட ஃபேவரட் முறுக்கு அது வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. பட் இப்போ அது டோக்கியோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டா சாப்பிட்றது, அதை மறந்துட்டா. ஆக்சுவலி அது நல்லதாக போச்சு, அதனால காமிக்க மாட்டோம். அண்ட் வீட்டில் இருந்து கொஞ்சம் லெமனும் கொண்டு வந்திருந்தாங்க. டயட் பிளான் இருக்கிறதுனால சால்வ் பண்ணுறதுக்கு லெமன் நிறையவே தேவைப்பட்டுச்சு, அதனால கேட்டிருந்தேன். அண்ட் டோக்கியோக்காக ஸ்பெஷலாக வந்துட்டு வத்தல் போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. லாஸ்ட் டைம் கொண்டு வந்தது காரமாக இருந்துச்சு, டோக்கியோ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு காரம் இல்லாமல் அவளுக்காக ஸ்பெஷலாக பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அது இல்லாமல் மாங்காய் ஊறுகாவும் கொண்டு வந்திருந்தாங்க. இது எதையுமே இப்போ நாங்கள் அதிகமாக சாப்பிட போகிறது கிடையாது. எங்களுக்கு யூஸ் ஆகுறது ஒன்லி லெமன். மாம்பழ சீசன் முடியறதுனால கொஞ்சமாக மாம்பழம் கொண்டு வந்திருந்தாங்க, மாங்காவும் கொண்டு வந்திருந்தாங்க. ஏன்னா எங்கள் சைடு வந்துட்டு நிறைய மாமர தோட்டம் இருக்கும், லைக் ஸ்ரீபெரும்பந்தூர் சைடு. ஸோ அதனால் சீசன் முடியறதுக்குள்ளே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.